सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. கிருஷ்ண யஜுர்வேதிய ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. கிருஷ்ண யஜுர்வேதியமான ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 111 மந்திரங்களும் 13 மந்திரங்களும் 6 அத்தியாயங்களோட கூடியிருக்கு உபனிஷத்து. நிறைய சுவையான விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பாஷ்யக்காரர் இந்த உபனிஷத்துல இருக்கிற மந்திரங்களை எடுத்திருக்க. ஆகையால் இந்த உபனிஷத்து மிக சிறந்ததாகவும் பிரசித்தமானதாகவும் கருதப்படுகிறது. இதுக்கு அழகான ஒரு பாஷ்யம் இருக்கு. சில பேர் இது சாங்கர பாஷ்யம் இல்லைங்கிற இருந்த போதிலும் சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால நாம் இதை இப்ப வாசிக்கிறோம். மந்திரங்களுக்கு அர்த்தம் தெளிவாக நமக்கு சொல்லும்படி பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. அதுல உபனிஷத்துனா என்ன, உபனிஷத்து எப்படி ஏன் படிக்கணும், நம்ம உபனிஷத்துல என்ன இருக்கு அப்படின்னு அனுபந்த திருஷ்டியும் சொல்ல வேண்டாமா. விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, சம்பந்தம் இவையெல்லாம் சொன்னாத்தானே ஒரு மனுஷனுக்கு அதுல படிக்கிறதுக்கு பிரவൃத்தி ஏற்படும். அவைகள் சொல்வதற்காக முதல்ல பூர்வ கிரந்தத்துக்கும் இந்த கிரந்தத்துக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக உபனிஷத்தை வந்திருக்கு, அவைகளை சொல்ல தொடங்குறார். இப்ப அதை பாஷ்யம் பார்ப்போம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷதா இதம் விவரணம் அல்பகிரந்தம் பிரம்ம ஜிக்ஞாசூனாம் சுகாவபோதாய ஆரம்பியதே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துக்கு இதம் விவரணம், இந்த விவரணமானது அல்பகிரந்தம், குறுகினதான, நிறைய வளவளான்னு இல்லாமல் பிரம்ம ஜிக்ஞாசூனாம் சுக அவபோதாய, பிரம்மத்தை அறியணும் என்பவர்களுக்கு, சுக அவபோதாய சுகமாக புரிந்து கொள்வதன் பொருட்டு ஆரம்பியது. சித்ததானந்த அத்விதீய பிரம்மரூபோபி ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கு, சித்ரூபமாக இருக்கு, சத்ரூபமா இருக்கு, ஆனந்த ரூபமா இருக்கு, அத்விதீய பிரம்மஸ்வரூபமா இருக்கு. சித்து, சத்து, ஆனந்தம், அத்விதீய பிரம்மரூபம் இருந்தாலும் இந்த ஆத்மா ஸ்வாஸ்ரயா ஸ்வவிஷயா ஸ்வவிஷயா அவித்யா, தன்னையே மறைக்கிறது, தன்னிடத்தையே ஆசிரியிச்சு இருக்கு. அதை பார்க்கணும். இந்த அஜ்ஞானம் எதை ஆசிரியிச்சுட்டு இருக்கு, சைத்தன்யத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கு. எதை மறைக்கிறது, சைத்தன்யத்தையே மறைக்கிறது. அதான் ஸ்வாஸ்ரயத்வ விஷயத்வ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா அப்படிங்கிற சங்கீபசாரி இருக்கத்துல பிரம்மத்தையே பிடிச்சுட்டு பிரம்மத்தையே மறைக்கிறது. அது நடுவுல நின்றுட்டு பிரம்மத்தை மறைக்கல. இப்ப மேகம் இருக்கு, மேகம் எங்க இருக்கு, ஆகாசத்துல அவாந்தரத்துல இருக்கு. எதை மறைக்கிறது, சூரியனை மறைக்கிறது. சூரியனை பிடிச்சுண்டு மேகம் இல்ல, அது நடுவுல இருக்கு, ஆனா சூரியனை மறைக்கிறது. இந்த பிரம்மம், இந்த மாயை என்ன பண்றது தெரியுமா, அவிஜய பிரம்மத்திலேயே இருக்கு, பிரம்மத்தையே மறைக்கிறது. ஸ்வாஸ்ரயா ஸ்வவிஷயா அவித்யா, அப்படிப்பட்டதான பிரம்மம் இருக்குது, மாயை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஸ்வானுபவகம்யா. நமக்கே யாரை கேட்டு பாருங்க, நமக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாது. பிரெஞ்சு தெரியுமா, தெரியாது. ஜெர்மன் தெரியுமா, தெரியாது. சம்ஸ்கிருதம் தெரியுமா, தெரியாது. எல்லாம் தெரியாதுங்கிற ஆத்துக்கு புதுசா மாட்டு பண்ண வந்தா எதை கேட்டாலும் தெரியாதுங்க. சமைக்கல் தெரியுமா, தெரியாது. ஏதாவது ஸ்டிச்சிங் தெரியுமா, தெரியாது. எம்ப்ராய்டரி தெரியுமா, தெரியாது. சொல்லிட்டு அப்புறம் மாட்டிக்கணும்னா அது தெரியாது. தெரியாதுன்னு ஒரு முதல்ல சொல்றது என்னது, அஜ்ஞானம். அதான் ஸ்வானுபவகம்யா சாபாசயா, அது நகமாக இல்லை, ஆபாசம். பிரதிபத்த ஸ்வாபாவிக அசேஷ புருஷார்த்தா. இந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைச்சதுனால உமக்கு என்ன சார் வந்ததுன்னா, சுவாபாவிகமாக இருக்கிற ஒரு புருஷார்த்தம், ஒரு ஆனந்தம், அதை கிடைக்காம போயிட்டு. சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதான ஒரு அசேஷ புருஷார்த்தம், மிக சிறந்ததான புருஷார்த்தமான ஆனந்த ஸ்வரூபம், அது பிரதிபத்தமாயிடுது. பிராப்த அசேஷ அனர்த்தா, அதான் ஆனந்தம் தான் தெரியல, விடுங்க சார். கவலையும் வந்து சேர்ந்திருக்கு. கவலை மட்டும் இல்லைன்னு
கொந்தளிப்பு வேற வந்திருக்கு. அசேஷ அனர்த்தம், துக்கம், கொந்தளிப்பு, கவலை, மோகம் அத்தனையும் வந்துட்டு சார். அந்த ஆனந்தத்தை மறைஞ்சதுமே போச்சு. பிராப்த அசேஷ அனர்த்தா அவித்யா பரிகல்பிதைரேவ சாதனை, அஜானத்தினாலேயே தயார்பட்டதான இந்த சாதனங்கள்னால இஷ்ட பிராப்தி அபுருஷார்த்தம் புருஷார்த்தம் மன்யமான. லோகத்துல காத்து கண்டா ரொம்ப இஷ்டமா இருக்கு, மற்ற பதார்த்தங்களை கண்டா இஷ்டமா இருக்கு. எது உடம்புக்கு தப்போ, எது நமக்கு துன்பத்தை கொடுக்கறதோ அது இன்பம் என்று கருதுகிறோம். எது நல்லது இல்லையோ அது நல்லதுன்னு நினைக்கிறோம் சார். அபுருஷார்த்தம் புருஷார்த்தம் மன்யமான அப்படின்னு ஆயிடுது வாழ்க்கையில. எது நமக்கு நல்லது என்று நினைச்சு பிரவர்த்திக்கிறோமோ வர்ச்சுவலே பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு கெடுதலா இருக்கு. எது நல்லதோ அதுல புத்தி போக மாட்டேங்கிறது. சாஸ்திரத்தை வாசிங்கோ, வேதம் சொன்னபடி நடந்துங்கோ, ஆச்சாரமோ அணுகுங்கோ அது பிடிக்கல. நின்றுட்டு சாப்பிட்றான், தெக்க பார்த்துட்டு தீர்த்தத்தை குடிக்கிறான் நின்றுட்டு பாட்டில்ல. உட்கார்ந்து சாப்பிடப்படாதோ, தீர்த்தத்தை சாப்பிடப்படாதோ, கொஞ்சமா உட்கார்ந்துட்டு எதையும் நிம்மதியா பண்ணப்படாதோ, கிடையாது, ரன்னிங் தான். என்ன பண்ண போறேன் தெரியல, இவனுக்கு ஆச்சாரமும் எது தப்போ அது ரைட்டா தோன்றது. அபுருஷார்த்தம் புருஷார்த்தம் மன்யமான மோட்சார்த்தம் அலபமான, மோட்சம் எனக்கூடியதான பிரயோஜனத்தை இவனுக்கு கிடைக்கவில்லை. மகராதிபிவ ராகாதி ராகாதிபி இதத்தமாக்கிருஷ்யமான, தெரியாம சமுத்திரத்துல காலை வச்சுட்டேன்னா அல்லது குளத்துல காலை வச்சோம்னா அங்க முதல்ல காலை பிடிச்சுட்டு அது என்ன பண்றது, இக்கரைக்கு எப்படி இப்படி இப்படி ஆட்டுறது, இவனை அப்படியே உள்ள இழுத்துன்னு போறது ட்ரை பண்றது. அப்படித்தானே உங்களுக்கு ஆசைகள். அப்படியே கடத்தருக்கு போனேள், ஏதோ ஒரு பொருள் வந்தது, அதை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பார்க்குறேன், மறுபடியும் வேண்டாம், ஆத்துக்கு வராமல் 2 அடி போடுறேன், மறுபடியும் முன்னால் போய் இன்னொரு தரம் பார்க்குறேன், மறுபடியும் திரும்பி போயிடுறேன். என்னடா பண்றது, அதை வாங்கணுமா வேண்டாமா, வாங்கணுமா வேண்டாமா, தையும் கவீனமாகதா. இவன் மனசுல திருசங்கு ஸ்வர்க்கம் மாதிரி ஆயிடுது. காசை செலவு பண்ணி அதை வாங்கணுமா இல்ல வாங்காம இருக்கணுமா இப்படின்னு அவசரப்பட்டு இருக்கானோ இல்லையோ. அதான் மகராதிபி வராகாதிபி, முதலைகள் இவனை பிடிச்சுண்டு எப்படி ஆட்டுறதோ அப்படி ஆசைகள்னால ஆட்டப்பட்டு இதத்தத சமாக்கிருஷ்யமான, இங்கும் அங்கும் நன்றாக இழுக்கப்பட்டு சுர நர திரியகாதி பிரபேத பேதி பேதித நானா யோனிடு சஞ்சரன், தேவதைகளாகவும் நரகலோக குலவாசிகளாகவும் பசுபட்சாதிகளாகவும் இப்படி அநேக விதமான சரீரங்களை மறுபடியும் மறுபடியும் அடைந்து, என்னென்ன சரீரங்கள் அடைஞ்சிருக்கோம், நாயாகவும் பூனையாகவும் எலியாகவும் கொசுவாகவும் பிறந்திருக்கோம், நானா யோனி. அதே போல நல்ல ஜென்மாக்களும் கிடைச்சிருக்கு, விட்டோம். தேவ சரீரம், கந்தர்வ சரீரம், அழகான அப்சர சரீரம் எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் விட்டு விட்டோம், மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கோம். சுரதரதரியகாதி பிரபேத பேதி, பிரபேத பேதங்களை கொண்டதான நானா யோனிஷு அநேக சரீரங்களில் ராகாதிபி சஞ்சரன் சுத்தி கொண்டு கேனாபி சுகிருத கர்மனா, எந்த ஜென்மாவில் எந்த கர்மா பண்ணினோமோ ஏதோ ஒரு சுகிருத கர்மா பண்ணினோம். பிராமணாதி அதிகாரி சரீரம் பிராப்தா, பிராமண சத்திரிய வைத்தியால் என கூடியதான வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான யோக்கியதை அடைந்ததான சரீரத்தை அடைந்து. ஆகையால் இங்க நாங்க பிராமணா பிறந்திருக்கோம்னு சொன்னா ஏதோ அப்படி தானா வரல. அது எப்படி இருக்கு, வெல் ஏர்ன்டு, ஹார்ட் ஏர்ன்டு, அப்படி டக்குன்னு விட்டுறப்படாது. எவ்வளவோ கட்டப்பட்ட எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணி இந்த பிரமாண சரீரம் கிடைச்சிருக்கு. ஆகையால் ஏனா விசுகிருத கர்மணா பிராமணாதி அதிகாரி சரீரம் பிராப்தா. அழகா இருக்கான் பிராமணன் அர்த்தம் இல்ல, எல்லோரும் தான் அழகா இருக்கலாம். ஏன்னா எது இவனுக்கு அதிகாரம் இங்கேதான் உண்டு. இந்த வேதாந்தத்தை வாசித்து முக்தியை அடையிறதுக்கு அதிகாரம் உள்ளதான இந்த சரீரம், அதை விட்டுறப்படாது. ஈஸ்வரார்த்த சந்தர்ப்பத்துல ஏனாவது புண்ணிய விசேஷனா பிராப்ததா ஜென்மம் அங்க இங்க இருக்கிறதா அங்கே போட்டிருக்காரு. அங்க எந்த அங்கே அப்படிப்பட்டதான பிராமண சரீரம் கிடைச்சிருக்கு. அதனால வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை ஆரம்பிச்சு கர்மாக்களை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு வேதாந்தம் வாசிங்கோன்னு அங்கே ஈஸ்வரார்த்த கர்மானுஷ்டானேனா, அப்படிப்பட்டதான ஜன்மா கிடைச்சு நம்ம பண்ணக்கூடியதான கர்மாவை காமிய கர்மாக்களா பண்ணிட்டு ஜன்மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈஸ்வரார்த்தமாக கர்மாக்களை பண்ணுங்க. ஈஸ்வரார்த்த கர்மா அனுஷ்டானேனா, அதனால என்ன சார் ராகம் எல்லாம் லாபம், அபகத ராகாதி மலஹா, ராகத்வேஷாதிகள்லாம் மாலின்யங்கள்லாம் போகும். ஈஸ்வரார்த்தமாக நிஷ்காம கர்மா பண்ணேன்னா மனுஷனோட சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகல விதமான மாலின்யங்களும் போகும். அபகத ராகாதி மலஹா
அனித்யாதி தர்சனேன உற்பன்ன, இந்த உலகமெல்லாம் அனித்யம் என்று அறிந்து கொள்வதனால் உற்பன்ன இஹ அமுத்ரார்த்த போக விராக. அதனால என்னாச்சு, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களோ பரலோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களோ அவைகளில் ஆசை விட்டு விட்டு இப்ப இவனுக்கு அதிகாரம் வந்திருக்கு. அறியக்கூடியதான அதிகாரம் முன்னால இருக்கு. வேதாந்தத்துல அதிகாரம் எப்படி இருக்கு, நித்யானித்திய வஸ்து விவேகம் இஹ உத்தரார்த்த பல போக விராகமும் வந்து இருக்கு. ஏன்னா ராகாதி மலங்கள்லாம் போனதுனால விவேகம் வந்திருக்கு. இஹாமுத்திரார்த்த பலபோகம் விராகம் அது வைராக்கியம் வந்திருக்கு. என்ன பண்றான், உபேத்ய ஆச்சாரியம், ஆச்சாரியனை அடைந்து மூட்சத்துவம் ஆச்சாரியத்வாரேண வேதாந்த சிரவணாதினா, ஆச்சாரியன் வழியாக வேதாந்தத்தை கேட்டு, வேதாந்தங்களை படிச்சா ஒண்ணும் வராது, குருமுகமாக கேட்கணும். சம்பிரதாய ரீதியாக தசாந்தி புரஸ்தரமாக உட்கார்ந்து கேட்கணும். அப்பதான் அந்த சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த தத்துவம் உள்ள இறங்கும். குரு முகமாக கேட்கணும். அதனால வேதாந்த ஆச்சாரியத்வாரேண வேதாந்த சிரவணாதினா அகம் பிரம்மாஸ்மி இது பிரம்ம தத்துவம் அவகம்யா. இப்படி அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரம்ம தத்துவத்தை, பிரம்மம்னு இல்லை, பிரம்மம் யாரு, இந்த ஜீவனே பிரம்மம். அந்த பிரம்மத்தை தவிர வேற பதார்த்தம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. காணப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மித்யாபூதமானவை. அதிஷ்டானமான பிரம்ம தத்துவம் ஒண்ணுதான், ஏகம் அத்விதீயம் நிரஞ்சனம் சாந்தம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை அவகம்யா நிவருத்த அஜான தற்காரியா, அஜானமோ அஜான காரியங்களோ போய் வீதசோகோ பவதி, வீதசோகனாஹரன் ஜுஷ்டம் யதா பத்யத்யன்யமீதமத்ய மஹிமானமிதி வீதசோகா. இந்த வீதசோகோ பவதிங்கிறது முண்டகோபுரத்துல இருக்கு. ஜுஷ்டம் எல்லோராலையும் சேவிக்கப்படக்கூடியதான, தகுந்ததான, சேவிக்கப்படுகின்றதான பரமாத்மாவை, ஈஸ்வரனை யதா பத்யதி எப்பொழுது பார்க்கிறானோ ததா அப்பொழுது ஜீவ விலட்சணமாக அந்த ஈஸ்வரனை நான் என்று பார்க்கும் பொழுது வீதசோகா பவதி அப்படின்னு அர்த்தம். அதான் அஜ்ஞான தற்காரிய வீதசோகோ பவதி. அவித்யா நிவர்த்தி லட்சணஸ்ய மோட்சஸ்ய, அந்த மோட்சம் எப்படி வந்திருக்கு, அவித்யா நிவர்த்தி லட்சணம். அவித்யா போறதுதான் மோட்சம், புதுசா வரல ஒண்ணும். அவித்யா நிவர்த்தி லட்சணஸ்ய மோட்சஸ்ய வித்யாதீனத்வாத், அது ஞானத்தினாலதான் வரும். ஆயால் யுஜ்யதேச, அந்த ஞானத்தை அடைவதன் பொருட்டு ததர்த்தா உபனிஷதாரம்பா, அதற்காக உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. ரைட், அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் எப்ப போகும், ஞானம் தான் வரும். ஞானம் வந்தா தான் போகும். ஞானம் எப்படி வரும், உபனிஷத்துல இருந்து வரும். ஆகையால் என்ன பண்ணணும், உபனிஷத்தை ஆரம்பிக்கணும். ததா ததா தத் விஜானாதமிருதத்வம், ததா அப்படியே தத்விஜானாத் உபனிஷதர்த்த ஞானத்தினால என்ன ஆகும், அமிர்தத்வம் மோட்சம் வரும். உபனிஷத்து வாசிச்சா மோட்சம் வரும் சார், பிரம்ம ஜானம் வந்தா மோட்சம் வரும். யார் சொன்னா உங்களுக்கு, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யம் பந்தா அயனாய வித்யதே. ரிதமதாபினி உபனிஷத்து சொல்லுது, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. தம் ஏவம், இதை அறிந்தால் அறிந்ததான அவன் வித்வான், அமிர்தா இஹ பவதி முக்தனாக இங்கு ஆகிறான், இந்த சரீரத்தில் ஆகிறான். நான்ய பந்தா வித்யதே யனாய, மோட்சத்திற்கு இதை தவிர இன்னொரு வழி இல்லை. நச்சேதிஹா வேதீன் மஹதி வினஷ்டி, கேனோபனிஷத்துல இஹச்சேதவேதி தத சத்தியம் அஸ்தி, இப்பிறவிலேயே இது அறிந்து கொண்டேடையானால் தப்பிச்சுன்னு போயிட்டு. நச்சேதிஹா வேதி, அறிந்து கொள்ளவில்லையே என்றால் மஹதி வினஷ்டி, இவ்வளவு அவ்வளவு லாப நஷ்டம்னு சொல்ல முடியாது, இரிபேரபிள் லாஸ் அப்படின்னார். ஏதத் அமிர்தாஸ்தே பவந்தி, பிரதாரணியம் சொல்லுது, யா ஏதத் விது, யார் ஒருவர் இதை அறிகிறார்களோ தே அமிர்தா பவந்தி, முக்தியை அடைகிறார்கள். அப்படி கிமிச்சன்கஸ்ய காமாய சரீரமனு சம்ஜரே ஆத்மானம் சேத் விஜானியாத், இந்த ஆத்மாவை அறிவிடையானால் எப்படி, அயமஸ்மீதி புருஷா, நானே இந்த புருஷனா இருக்கேன் என்று அறிந்தடையானால் கிமிச்சன்கஸ்ய காமாய, அதுக்கப்புறம் நீங்க எதை விரும்ப போகிறீர்கள், எதற்காக விரும்ப போகிறீர்கள், எதற்காக உங்க சரீரத்தில் தாபம் ஏற்பட போகிறது, ஒண்ணுமில்லைங்கிறது. தம் விதித்வானலிப்யதே கர்மணா பாபகேன, அவரை அறிந்து கொண்டு இனிமேல் இந்த புண்ணிய பாப கர்மாக்களோட சம்பந்தப்பட மாட்டீர்கள். கரதிசோகமாத்மவிது, சாந்தோக்கியத்துல நாரத குமார் ஜனசனத்குமார சம்பாதத்துல
சொல்றார். கரதி சோகம் ஆத்மவிது, ஆத்மஞானத்தை அறிந்தவன் எல்லா சோகங்களையும் தாண்டுகிறான். எத்தனை உபனிடம் சொல்றார். நிச்சயதன் மிருத்யு முகாத் பிரமுச்சதே. கட்டோபனிடத்துல நிச்சய அவரை அறிந்து கொண்டு மிருத்யு முகாத் பிரமுச்சதே, மிருத்யு எனக்கூடியதான துன்பங்களில் எல்லாவற்றிலிருந்தும், முகம்னா பிரதானம்னு அர்த்தம், எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்கிறீர்கள். ஏதத்யோ வேத நிஹிதம் குஹாயாம் சோவித்யா கிரந்திம் விகரதீஹ சௌம்யா. ஏதத்யோ வேத நிஹிதம் குஹாயாம், நம்ம இதய குகைக்குள்ள இவர் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கார் என்று யார் அறிவினானோ சஹ அவன் அவித்யா கிரந்திம், அவித்யா எனக்கூடியதான முடிச்சு அநேக ஜன்மாக்களாக சேர்த்திருக்கு. ஆத்மா அனாத்மாக்களை ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு சரீரமே ஆத்மான்னு அவ்வளவு கவசப்படுறான் சார். சோவித்யா கிரந்திம் விகரதீஹ சௌம்யா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா. எப்பொழுது தாங்கள் அறிகிறீர்களோ ஆத்ம தத்துவத்தை, அப்பொழுது ஹிருதய கிரந்தி, இதயத்தில் இருக்கக்கூடியதான கிரந்தி முடிச்சு, சித் அச்சித் கிரந்தி, சித்தான சைதன்யம் அச்சித்தான சரீரம், இந்த ரெண்டும் ஒன்று எனக்கூடியதான நினைப்பு. பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி நம்ம சொல்ற எல்லாமும் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா. எல்லா டவுட்டும் நான் முன்னுக்கு வரேன்னா மாட்ட மாட்டேன்னா, வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா, என்னமோ கவலை வருது சார், அவர் என்னமோ நினைக்கிறேன் சார், எல்லா சம்சயமும் அப்பதான் போகும். சர்வ சித்தியந்தே சர்வ சம்சயா. எல்லா மனுஷியாளுக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையேங்கிறான். ஒரு நாய் பேய் கூட கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும். என்னத்தான் சொல்றது, போன ஜென்மாவில் உங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தா இப்ப கிடைக்கும், இல்லாத போனா கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ண முடியும், அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஈஸ்வரனுக்கு வைஷமிய நைர்குண்யம் வராதோ. அப்ப போன ஜென்மாவில் பண்ணல, அதுக்கு அதை விடுங்க, இப்ப பண்ணுவோமே, அந்த ஒரு எண்ணம் வர வேண்டாமா, ஒரு பரிபாகம் வர வேண்டாமா? இத்தனை வயசானாலும் வரலைன்னா எப்பதான் வரப்போறது? ஆகையால் இந்த கவலை விடணும். செய்யந்தே சாத்திய கர்மாணி, அவன் செய்ததான எல்லா கர்மாக்களும் அழிகின்றன. தஸ்மின் ரெட்டே பராவரே, பராவரமான பரத்துக்கு பரமான, யார ஹிரண்யகர்பர எல்லாரோட வசதி என்று நினைக்கிறோமோ அவரை விட பரமா இருக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவை அறிந்த மாத்திரத்தினால் போகிறது. யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தः பராத் பரம் புருஷமுபைதி திவ்யம். யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே, நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்துல ஓடுகின்றனோ, சமுத்திரத்தை நோக்கி சமுத்திரத்தோட ஒன்னாகிறதோ, அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய, நான் கங்கா என்றதான ஒரு பெயரும் வெளுப்பான உருவத்தையும் விட்டு சமுத்திரத்தோட ஒன்னா போயிடுது. அதே போல பிரம்மபுத்திரா, காவேரி, இது போல நதிகள்லாம், காவேரின்னு அதுக்கு ஒரு பேரு. அது என்னடா அந்த சமுத்திரத்தில் விழுந்த பிறகு தன்னுடைய கலர் போயிடுது, தன்னுடைய பெயர் போயிடுது, தன்னுடைய சர்வஸ்வமும் போயிடுது. ஆனா என்னாச்சு, பிரம்மத்தோட பிரம்மமா அந்த சமுத்திரத்தோட சமுத்திரமா போயிடுது. அதே போல நீங்களே நான் இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன வாசிச்சிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், எல்லாம் சந்தியாவந்தனது ஆசிரியா பிரவராந்த பாரத்வாஜ ஒரு கோத்திரமும் கிடையாது. அங்கே போயிடுதுன்னா அவ்வளவுதான், கிருஷ்ணார்பணம். அப்படி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா, அப்படி ஒரு மனுஷன் நாமரூபங்களால விடப்பட்டு பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். பராத்பரா பரமேஸ்வரான்னு பாடுறல, பராத்பரம் இங்க இருக்கு. பராது ஹிரண்யகர்பாது பரம், அந்த பரமாத்மா சுத்த பிரம்மத்தை அறிந்து புருஷமுபைதி திவ்யம். தயோஹவை தத் பரம், பராது ஹிரண்யகர்பாது பரம். நமக்கெல்லாம் பெரியவர் ஹிரண்யகர்பர், அவரை விட பரமா இருக்கிறவர் சுத்த பிரம்மம். சகுணமான பிரம்மத்தை விட பரமா இருக்கிறது நிர்குணமான பிரம்மம். உங்களை விட பிரம்மம் பெரியவர் யாரு? சகுண பிரம்மம். அவரோட பெரியவர் நிர்குண பிரம்மம். அது இங்க சொல்லல, சொல்ல யதயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. யார் இந்த பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான். தயோஹவை ததக்ஷாயம சரீரமலோஹிதம் சுப்ரமக்ஷரம் வேதயதே யஸ்து சௌம்ய சதர்வம் பவதி. பிரஷ்னோபனிடத்துல தயோஹவை தது, யார் அந்த அக்ஷாயம் அசரீரம் அலோஹிதம், கருப்பாக இல்லாமலும் சரீரம் இல்லாமலும் சிவப்பான கலர்லாம் ஒன்றும் இல்லாதவராகவும் சுப்ரமாகவும் அழியாதவராக இருக்கக்கூடியதான அவரை யார் அறிகிறானோ சதர்வம் பவதி.
பவதி அவதி எல்லாமோ ஆகிறான். சம்வேத்யம் புருஷம் வேதமாவோ மிருத்ய பரவ்யதாயதி. சம்வேத்யம் புருஷம், எல்லோராலையும் அறியக்கூடியதான அந்த புருஷனை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மாவோ மிருத்யு பரவ்யதா, எங்களையே இந்த மிருத்யு மறுபடியும் துன்புறுத்த வேண்டாம் என்று சொல்றது. அதே போல ஈஷாவாஸ்யத்துல தத்ர கோமோஹ கஷ்டோக ஏகத்துவம் அனுபஸ்யதா, யார நானே பிரம்மம் என்ற ஏகத்துவத்தை அறிகிறானோ அவனுக்கு சோகம் ஏது மோகம் ஏதுன்னு சோகமோகங்களை ஆட்சேபம் பண்றது என்னைக்கும் வர முடியாது அவனுக்குங்கிறது. வித்யா அமிர்தம் அஸ்னுதே, ஈஷாவாஸ்யத்துல வித்யா ஞானத்தினால் அமிர்தத்துவத்தை அடைகிறார். ஞானத்தினால் மோட்சம் அடைகிறதுங்கிறது இத்தனை இடத்துல சொல்லிருக்கு. சர்வாணி ரூபாணி விசித்ய தீரா பிரேத்யாஸ்மால்லோகாதமிருதா பவந்தி. சர்வாணி ரூபாணி விசித்யா, எல்லா ரூபங்களையும் தனித்தனியாக பிரித்து அறிந்து தீரா பிரேத்யா, இந்த சரீரத்துல நான் எனக்கூடிய அபிமானத்தை விட்டுவிட்டு அஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி, இந்த சரீரத்தை விட்டு அமிர்தத்தை அடைகிறார்கள் அப்படின்னு கேனோபனிஷத்து. அபஹத்ய பாப்மானமனந்தே ஸ்வர்கே லோகே ஜெயே பிரதிதிஷ்டதி. இந்த பாபத்தை விட்டுவிட்டு அனந்தமான முடிவில்லாதான ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகம்னு ஆத்மஸ்வரூபம், அதில் ஜெயே பிரதிதிஷ்டதி. தன்மயா அமிர்தாவை பபூவோ அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரமே சொல்ல போறது. தன்மையாளா இருந்து கொண்டு அமிர்தத்துவத்தை அடைந்தார்கள். ததாத்ம தத்துவம் பிரதமிஷ்யதேஹி ஏகக்ருதார்த்தோ பவதேவி தசோகா. ததாத்ம தத்துவம் தேகி பிரதமிஷ்ய, அந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஜீவனா இருக்கவன் நன்றாக அறிந்து கொண்டு ஏகக்ருதார்த்தோ கிருதார்த்தனாகிறான். பவதே வீதசோகா, வீதசோகனாக ஆகிறான். அமிர்தாஸ்தே பவந்தி. பிரதாரண்யத்தில் இதை யார் அறிகிறார்களோ அவன் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். ஈசம் தம் ஞாத்வா அமிர்தா பவந்தி. ஸ்வேதாஸ்வதரம், இந்த ஈஸ்வரனை அடைந்து அமிர்தத்துவத்தை அடைகிறீர்கள். ததேவ உபயந்தி, அதுவாகிறார்கள். நிஜாயே மாம் சாந்தி மத்தியந்தமேதி. கடோபனிடத்துல இமாம் இதை நிஜாயா தெரிந்து கொண்டு அத்தியந்தமான ஒரு சாந்தியை, இவ்வளவு அவ்வளவும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு சாந்தியை அடைகிறான். தமேவம் ஞாத்வா மிருத்யுபாசாம் சினசி. இப்படிப்பட்டதான பிரம்மத்தை அறிந்து மிருத்யு பாசங்களை தாண்டுகிறான். ஏ பூர்வம் தேவாருஷயஸ்ய தம்பிதோ தேஷாம் சாந்தி சாஸ்வதீனேதரேஷாம். அவளுக்கு தான் சாந்தி, இந்த பிரம்மத்தை அறிஞ்சவாளுக்கு. மற்றவர்களுக்கு மனசுல கொந்தளிப்பை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதுவரைக்கும் பாஸ்டதான அத்தான உபனிஷத்துலையும் சொன்ன ஞானம் வந்தா மோட்சம் வருது, அமிர்தத்துவம் வருது. அதுக்கப்புறம் பகவத்கீதையில புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணா. புத்தி யுக்தோ ஜஹாதீஹ, புத்தியோட, எந்த புத்தி? ஆத்மைகத்துவ புத்தியோட உடையவன். உபே சுகிருத துஷ்கிருதே ஜஹாதி, புண்ணிய பாபங்களை எல்லாவற்றையும் விடுகிறான். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணா. கர்மாவனால ஏற்பட்டதான பலத்தை புத்தியுக்தாக, புத்தியோட ஆத்ம ஏகத்துவ புத்தியோடு இருந்து கொண்ட மனிதர்கள் விடுகிறார்கள். ஜன்மபந்தமிதர் முக்தா பதங்கச்சந்தி அநாமயம். ஜன்மாவே பந்தம், ஜன்மாவை தொடங்கி வரக்கூடியதான பந்தங்களை எல்லாவற்றையும் அவுத்து விட்டு பதம் கச்சந்தி அநாமயம், துன்பம் இல்லாததான பதத்தை, நிலையை அடைகிறார்கள். எப்படி? சர்வம் ஞான பிளவே நைவ விருஜினம் சந்தரிஷ்யதி. இத துன்பங்களை எல்லாவற்றையும் ஞானம் எனக்கூடியதான ஓடத்தினாலேயே பாபத்தை, விருஜனம் பாபத்தை சந்தரிஷ்யதி தாண்டிவிடப் போகிறாய். ஞானாக்னே சர்வ கர்மாணி பஸ்மசத்குரு அர்ஜுனா. இந்த ஞானம் எனக்கூடியதான அக்னி உனக்கு வறுமையானால், உன்னிடத்துல தோணுமேயானால் எல்லா கர்மாக்களையும் எல்லா புண்ணிய பாவங்களையும் தொலைச்சுப்படுறது, பூசிக்கப்படுறதுன்னார். ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்ய பாரதா. இதை அறிந்து கொண்டு புத்திமான் சியாத், புத்திமாசாலியாகணும், கிருதகிருத்தியனாகவும் ஆகணும். அங்கிறது ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விசதே ததனந்தரம். ததோ மாம், பிறகு என்னை தத்வதா ஞாத்வா அறிந்து கொண்டு ததனந்தரம் விசதே என்னிடத்தில் ஒன்றாக போகிறாய். ஆகையால் ஞானத்தினால்தான் மோட்சம் என்கிறது பகவத்கீதையிலையும் சொல்றது. சர்வேஷாம் அபிஜெய்தேஷாம் ஆத்ம ஞானம் பரம் ஸ்மிருதம்.
எல்லாவற்றுக்கும் வந்ததான இந்த அறிவுகளுக்குள்ள ஆத்ம ஞானம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்கு. தத்தி அக்ரியம் சர்வ வித்யானாம் பிராபியதேக்கியமிருதம் யதா. என்ன அந்த ஆத்ம ஞானம் தான் எல்லா வித்யைகளோட ரொம்ப வசதி. என்ன அதனால அல்லவா தாங்கள் மோட்சத்தை அடைகிறீர்கள். எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாசியெல்லாம் மோட்சம் காசு வரும், மோட்சம் வராது. பிராபியே தத்கிருதகிருத்யோஹி திஜோ பவதி நான்யதா. இந்த வேதாந்த வாசிச்சா தான் பிராமணன் கிருதகிருத்தியன் ஆகிறான். மீது என்ன வாசிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, எதை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, கிருதகிருத்தியன் ஆக மாட்டான். ஏவம் யர்வபூதேஷு பத்யத்யாத்மானமாத்மனா சர்வசமதாமேத்ய பிரம்ம அப்யேதி சநாதனம். ஏவம் இப்படி யா சர்வபூதேஷு பத்யதி எல்லா பிராணிகளிலையும் தன்னுடைய ஆத்மா தான் இருக்கு என்று தானே பார்க்கிறானோ சர்வசமதாமேத்ய எல்லா இடத்துலையும் சாமியமான நிலை சமம் பிரம்மா. சமதாமன்னு சொன்னா பிரம்மம்னு அர்த்தம். சர்வசமதாமேத்ய பிரம்மாப்யேதி சநாதனம் சம்யக் தர்சன சம்பன்னா கர்மபிர்ன நிபத்யதே. சமயக் தர்சனத்தோட சேர்ந்தவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் கர்மபிர்ன நிபத்யதே, கர்மாவோட ஒட்டுறதில்லை. தர்சனேன விஹீனஸ்து சம்சாரம் பிரதிபத்யதே. இந்த தர்சனம் இல்ல, ஆத்ம தர்சனம் இல்ல, வேதாந்தத்தை அறியல, அவன் என்ன பண்றான், சம்சாரத்துல விழறான். கர்மணா பத்யதே ஜந்து வித்யயாச்ச விமுச்யதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதயப்பாரதர்சினஹ. மோட்ச தர்மத்துல கர்மணா பத்யதே ஜந்து, ஒரு மனுஷன் கர்மாவனாலதான் கட்டப்படுகிறான். வித்யயாச்ச விமுச்யதே, ஞானத்தினால் அவன் விடுபடுகிறான். தஸ்மாத் ந கர்மண குர்வந்தி, ஆயால் தான் ஞானிகள்லாம் கர்மா பண்றதில்லை. யதயா பாரதர்சினஹ, அக்கறையை கண்டவர்கள் கதிகள், அவ கர்மாக்களை பண்றதில்லை. ஞானம் நிச்சயம் பிராவோ புத்தியா நிச்சய தர்சினா. இந்த ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணம் என்று சொல்றார். புத்தியா நிச்சய தர்சினா, நிச்சயத்தை அடைந்தவர்கள். தஸ்மாத் ஞானேன சுத்தேன முச்சதே சர்வ பாதகை. ஆகையால் சுத்தமான ஞானத்தினால் எல்லா பாதகங்களும் போயிடும், மகாபாதகங்கள் உபபாதகங்கள் எல்லாம் போய்விடும். ஏவம் மிருத்யும் ஜாயமானம் விதித்வா ஞானேன வித்வான் தேஜ அப்யேதி நித்யம். இப்படி மறுபடியும் நம்ம கர்மாக்கள்னால் தான் மனுஷனுக்கு மிருத்யு வருகிறது என்று பார்த்து அறிந்து ஞானியா இருக்கிறவன் வித்வான் தேஜ அப்யேதி நித்யம். எந்தோறும் தபத்துல உட்கார்றான். நஹி வித்யதி ந வித்யதே யன்யதா பந்தாக சம்மத்வா கவிராஸ்தே பிரசன்னா. இதை தவிர வேற வழி இல்லை சார். ஆகையால் கிராந்ததர்சியா இருக்கிறவன், பிரசன்னா இருக்கிறவன் தபஸ் பண்ணிட்டு ஆத்மாவை அறியறது என்கிற நிலையிலே இருக்கான். க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஞானாது விசுத்தி பரமாமதா. க்ஷேத்ரஜனான இந்த ஜீவனுக்கு ஈஸ்வர ஞானா பிரம்ம ஞானத்தினால் விசுத்தி பரமாமதா, அப்பதான் அவனுக்கு விசுத்தி வருகிறது. அந்த பகவன் நாமாவையும் பகவத் அனுகிரகத்தையும் அடைந்தால்தான் இவன் தூய்மையாகுவான். அயம் து பரமோ தர்ம யத் யோகேனாத்ம தர்சனம். நீங்க பண்ணக்கூடியதான தர்மங்கள்ல மிக சிறந்ததான தர்மம் எது? யத் யோகேன ஆத்ம தர்சனம். உங்க ஆத்மாவை நீங்க பாருங்க. அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோக உஜாதி. சொல்றதோ இல்லையோ, அந்த யோகத்தை பண்ண மாட்டேங்கிறட. ஆத்மஜோகசந்தீர்ணா ந விவேதி குதர்சனா. ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை தாண்டி எதற்கும் பயப்படலை. மிருத்யோஸ்தகாஜான் மரணாது அதவா அந்நியகிருதாத் பயாது. மிருத்யு நடத்திலிருந்தோ மரணத்து நடத்திலிருந்தோ அல்லது வேற எந்த பயமோ அவனுக்கு வராது. நஜாயதே ந மிரியதே நபத்யோ நஜகாதகா நபத்யோ பந்தகாரீவா நமுக்தோ நஜ மோட்சதா. காரிகைகள்னு நினைக்கப்படாது, காரிகை மாதிரி ஸ்லோகம் அது. காரிகை இல்லை. நஜாயதே நம்ரியதே, பிறக்கிறதும் இல்லை அழியறதும் இல்லை. நபத்யோ நஜ காதக, அவன் கொல்லப்படுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை. நபத்யோ பந்தகாரீவா, இவன் பந்தனாகவும் இல்லை பந்தத்தை கொடுக்கவனாகவும் இல்லை. நமுக்தோ நஜ மோட்சதா, அவன் முக்தனும் இல்லை. முக்தி ஏது? பந்தம் இருக்கிறதுனால முக்தி வருங்கிறோம். பந்தமே மித்யான்னா நித்திய முக்தனவன். நஜ மோட்சதா புருஷ பரமாத்மாதோ எததோன்யத தது. புருஷன் பரமாத்மா ஸ்வரூபம். ஆகையால் அவனை தவிர மற்றதெல்லாம் அசத்து. எதோ அந்நது அசத்த தத். இதை விட அந்நியதா இருக்கிறதெல்லாம் அசத்து. ஆகையால் பிரம்மபின்னமான சகல பதார்த்தங்களும் மித்யாபூதம். சுத்தி டைரக்டா சொல்றது.
ஏவம் மிருத்யுன்னா யமதர்மராஜா மரணகாரகன். மரணம்னா சரீரத்தில் பிராணம் போறது. இதுக்கும் பயப்படல அதுக்கும் பயப்படல. அவ்வளோ. ஏவம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாசாதிஷோ, இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாசங்களில் ஞானத்தீவ மோட்ச சாதனத்துவ அவகமாது, ஞானத்தினால்தான் மோட்சம் வருகிறது, ஞானம்தான் மோட்ச சாதனம் என்று அறிகிறதுனால் யுஜ்யதேயவ உபனிஷத் ஆரம்பா. ஷால் வை ஸ்டார்ட் தி உபனிஷத்? பண்ணலாம் சார், அவ்வளவுதான். இன்னைக்கு பாடம் என்னடா, உபனிஷத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதான் முதல் பாடம். உபனிஷத்துனா என்ன சார்? நாளைக்கு